கடல் மீண்டும் தமிழனை கூப்பிடும் நாள். கடல் அது இன்னும் அங்கேதான் இருக்கிறது. ஆனால் இன்று அது அமைதியாக இல்லை, காத்திருக்கிறது. ஒரு காலை தமிழை கரையில் அலைகள் வித்தியாசமாக இருந்தன. அவை மோதவில்லை, அழைத்தன. நீங்கள் யார் என்று இன்னும் நினைவிருக்கிறதா? கதிரன் மட்டுமல்ல, பல இளைஞர்கள் அந்த அழைப்பை உணர்ந்தார்கள். ஒருவர் கப்பல் வடிவமைப்பாளர், ஒருவர் கடல் ஆராய்ச்சியாளர், ஒருவர் வரலாற்று ஆசிரியர், ஒருவர் சாதாரண மீனவர். ஆனால் அனைவரின் ரத்தம் ஓடுறது தமிழ். ஒரு புதிய முயற்சி தொடங்கியது. பெயர் மாரிடைம் தமிழன். நவீன கப்பல்கள், பழைய சோழர் வரைபடங்கள், உலகத்தரம் கொண்ட கடற்படை பயிற்சி. ஆனால் அதன் அடிப்படை ஒன்றுதான். கடலை ஆள முதலில் நாம் அடையாளத்தை ஆள வேண்டும். ஒரு நாள் ஒரு மாணவி கேட்டால், நான் சோழர்கள் மாதிரி ஆக முடியுமா? கதிரன் பதில் சொன்னான், சோழர்கள் ஆக வேண்டாம், சோழர்களை விட உணர்வில் குறையாதவர்களாக இருந்தால் போதும். கடல் பயணம் தொடங்கியது. இந்த முறை போருக்காக அல்ல, அடையாளத்திற்காக. அலைகள் கை தட்டின, காற்று இசை வாசித்தது. கடல் சொன்னது போல இருந்தது, இப்போதான் நீங்க திரும்பி வந்தீங்க. இந்த கதை கற்பனை போல தோன்றலாம், ஆனால் ஒவ்வொரு வரலாறும் ஒரு நம்பிக்கையில தான் தொடங்கியது. சோழர் கடற்படை ஒரு நாள் கனவுதான். கடல் இன்னும் அங்கேதான் இருக்கிறது, தமிழனும் இன்னும் இங்கேதான் இருக்கிறான். இருவருக்கும் நடுவில் இப்போது தேவை ஒரு அழைப்பு. கடல் மீண்டும் தமிழனை கூப்பிடும் நாள் வரலாற்றில் இல்லை, நாள்காட்டியில் இருக்கிறது. அந்த நாள் நீ பகிரும் ஒரு கதையிலிருந்து தொடங்கலாம். கடல் கூப்பிடுது என்று உங்களுக்கு உணர்த்திருந்தால் அந்த அழைப்பை மற்றவர்களுக்கு கேட்க செய்யுங்கள். இந்த கதையை பகிருங்கள்.